Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. என்னங்க ஆக்ட்ரஸ் ரச்சிதா உங்களுடைய கையில் வைன் கிளாஸு சோஃபால ஜம்முன்னு படுத்திருக்கீங்க, என்னதான் விஷயம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமியோடைய பர்த்டேவா. இந்த நாளில் தனக்கு 33 வயசு ஆகுது அப்படின்னும் இதனால் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்னும் இந்த நாளில் எனக்கு நாளே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம்தான் ஒரு சொந்த வீடு. இது பல வருஷ கனவு. இந்த 33 வயசில் எனக்கே நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ரச்சிதா மகாலட்சுமி அப்படின்னு என்னோட பேர் வச்ச அந்த லோகோ என்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி இது பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுடைய இன்டீரியரை காட்டியிருக்காங்க. அதே சமயத்துல நான் இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு என்னோட சொந்த வீடு அப்படின்னு கர்வத்தோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு கேப்ஷன் கொடுத்திருந்திருக்காங்க. அவங்களோட கையில வைன் கிளாஸ். ஆனா இதை நினைச்சாலும் இது மற்றவங்களுக்கு அட்வைசரி கிடையாது அப்படின்னாலும் என்னுடைய வீட்டில் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இதை குடிக்கிறேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்றது பத்தியுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா யாருமே என்னை ஜட்ஜ் பண்ண முடியாது, என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டில் என்னோட சொந்த பில்லோல நான் என்னோட கண்ணீரை நினச்சிப்பேன். ஆனால் அது கேட்கறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன். கேட்கணும்னு நினச்சாலும் கேட்க முடியாது. இது என்னோட வீடு அப்படின்னு ரொம்பவே பெருமையாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த கேப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு பாயிண்ட் இருக்கு. டி அப்படிங்கிற விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தினேஷ்க்கு எதிராக. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தினேஷ் அண்ட் ரக்ஷிதா இவங்க 2 பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. அஃபிஷியலி டிவோர்ஸுமே வாங்க இருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் ரச்சிதா மகாலட்சுமிக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட கிடைச்சிருக்கு. எல்லாமே அவங்களுடைய ஹார்ட் அண்ட் ஒர்க் இது எல்லாமே சேர்ந்து கலந்துதான் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு சொந்த வீடு உருவாக்கிக்க முடிஞ்சது இல்லையா. தனியா இருக்கேன் அப்படின்றதுனால என்னுடைய விஷயங்களை நானே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கான விஷயங்களை ரைட் திங்ஸ்ல நாமளே உருவாக்கிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னும் நம்ம சூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ரைட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற பத்தி எல்லா பெண்களுக்குமே காமனா ஷேர் பண்ணிருக்காங்க. தினேஷ்க்கு எதிராக இந்த ஒரு கேப்ஷனுமே ஷேர் பண்ணிருக்காங்க. தினேஷ் எப்பவுமே ரச்சிதா கிட்ட நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, பார்த்து நடந்துக்கோ, டூ இட் ரைட் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாரு போல. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ரச்சிதாக்கு செட் ஆகல அப்படின்னும் அவங்க கொடுத்திருக்கிற கேப்ஷன் மூலியமாவே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பேரண்ட்ஸ் அண்ட் காடோட பிளெஸிங்ஸ்னால தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்படின்னும் என்னோட வெல் விஷஸ் அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னும் தனக்காக அனுப்பின இந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரச்சிதா அன்ராப் பண்ணி பார்த்து இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றது பற்றியுமே ஒரு வீடியோ மூலியமாக கன்வே பண்ணியிருந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் நினைச்சிருங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.